அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குது, அதை நிறைவேற்றிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்றைய நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளை இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது. சாதாரணமான நாள்லேயும் நம்ம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். இருந்தாலும் சில ஏஞ்சல் டே இருக்குது. அந்த நாளில் கேட்கும்போது கட்டாயம் நமக்கு ரிசல்ட் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு 4 அப்படிங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இருக்குது. அதாவது தேதியும் மாதமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம ஏஞ்சல் டே, மேஜிக்கல் டே, மிராக்கல் டே அப்படின்னு சொல்லுவோம். இது மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பாக வந்துடும். இந்த முறை நமக்கு இந்த 4 சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இந்த 4 சேர்க்கையில் நம்ம என்ன விருப்பம் கேட்டாலும் கிடைக்கும். கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் 4 விதமான விருப்பங்களை கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இது குறித்து இன்றைக்கி இரவுக்குள்ளார நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் எதுவுமே போடலினாலும் பரவாயில்ல, ஒன்று எழுதி மட்டும் குளிங்க. இதன் மூலமாக உங்களுடைய பண கஷ்டமும் நீங்கும், அதே போல் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதே போல் காலையில் 4 மணி 4 நிமிஷம் இல்லைன்னா 4 மணி 44 நிமிஷம், அதே போல் மாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒன்று குறிப்பிட்டதை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4 வார்த்தை வரும், அதை நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே போல் அதே மாதிரி ஒரு டைமில் 4 எழுத்தை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். மொத்தம் 3 பரிகாரம் போட்டிருக்கிறேன். இந்த 3ல் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் இன்று மாலை 4 மணி 44 நிமிஷத்துக்குள்ளாரையோ அல்லது 4 மணி 59 நிமிஷத்துக்குள்ளாரையோ செய்கிறதுங்கிறது சிறப்பு. அதுவும் அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை இன்று இரவு 11 மணி 59 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா தண்ணீருக்கு அந்த சக்தி உண்டு. அந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேலே பலனை கொடுத்துரும். நான் மேலே சொன்ன வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. கூடவே ஏப்ரல் மாதத்திற்குண்டான திரிபுஷ்கர யோகம் குறித்தும் வீடியோ போட்டிருக்கிறேன். பைசா கையில் இல்லை, நாங்கள் எங்கே போய் நகை வாங்குறதுங்கிறவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்தும் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரிபுஷ்கர யோகத்தில் நகை வாங்குவதற்குண்டான அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும். 4 வீடியோவுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை முடிஞ்ச அளவுக்கு மாலை 4 மணி 44 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா 4 மணிலேருந்து 4 மணி 59 நிமிஷம் அப்படிங்கிறதுக்குள்ளே செய்யலாம். இல்லைன்னா இரவு 11 மணி 59 நிமிஷம் அப்படிங்கிறதுக்குள்ளே செய்யலாம். பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 4:44லேருந்து 45 அப்படிங்கிறதுக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சூழ்நிலை காரணமாக அந்த 1 நிமிஷத்தை பயன்படுத்திக்க முடியல அப்படின்னா இரவு 11 மணி 59 நிமிஷத்துக்குள்ளார பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு மெத்தடு செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். சரி, என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலை பணவசிய பரிகாரத்திலேயாகட்டும், நினச்சதை நடத்தி தரக்கூடிய பரிகாரத்திலேயாகட்டும் முதலிடத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் ஒன்றே எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துங்க. ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தந்துடும். இதை எடுத்துக்கோங்க. இவ்வளவே தான். இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க. ஏதாவது ஒரு விருப்பத்தை நீங்கள் மைண்டுக்குள்ளார செட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 4-5 விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் 4-5 பிரியாணி இலை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எத்தனை விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி இலை அதிகரிக்கும். சரிங்களா? இப்போ ஒரு விருப்பம் அப்படின்னா 1 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அதை நீங்கள் ஒரு வரியில் நடந்துட்ட மாதிரி அந்த இலையில் எழுதணும். இப்போ ஒரு 20 லட்சம் பணம் இருந்தால் எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை சால்வ் ஆகும், கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இலையில் எழுதுங்க. இல்லை எனக்கு வாடகை கொடுக்க கூட காசு இல்லை, இந்த மாதம் வேலை கிடச்சிச்சின்னா தான் எனக்கு அதுக்காவது உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு எழுதுங்க. ஸோ என்ன விருப்பமோ அது நடந்துட்ட மாதிரி இந்த பிரியாணி இலையில் எழுதி நன்றின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். கீழே நினச்சதை நடத்தி தரக்கூடிய 1176 அப்படிங்கிற நம்பரையும்
444 அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க. ரெண்டையுமே வந்து எழுதிக்கோங்க. 1176ஐயும் எழுதுங்க, 444 இதையும் வந்துட்டு எழுதிக்கோங்க. இவ்வளவே தான். இது எழுதி முடிச்சாச்சு இல்லையா? இப்போ இந்த இலையை உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நீங்கள் அந்த இலையில் என்ன எழுதுனீங்களோ அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். 20 லட்சம் பணம் கிடச்சிருச்சு, அதை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிட்டிங்க, அல்லது ஏதாவது ஒரு லேண்டு வாங்கிட்டீங்க, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறீங்க, இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். வேலைன்னு எழுதுனவங்க இப்போ நீங்கள் ஹையர் பொசிஷனில் சூப்பரான வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் அங்கே உட்காந்து வேலை செய்கிறீங்க, கட்டுக்கட்டாக சம்பளம் வாங்குறீங்க, இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். இப்படி பண்ணி முடித்த பிறகு இந்த இலையை இன்றைக்கி, அதாவது இப்படி இமேஜினேஷன் பண்ணின உடனேயுமேவே நீங்கள் வந்து ஒரு விளக்குலையோ மெழுகுவத்திலே காட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் போய் காற்றோட காற்றா ஊதி விட்டுருங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பணம் சேர்ப்பதற்காக, அதே போல் வேலை கிடைப்பதற்காக நீங்கள் என்னென்னவெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. முன்னெல்லாம் உங்களுக்கு தடைகள் வந்து வந்திருக்கும், இனி வந்து தடைகள் வராது, ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது நடக்கவும் வந்து தொடங்கிடும். அதாவது ரூட்டு வந்து கிளியர் ஆயிரும். நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டு உங்களுக்கு கிடைக்கலினாலும் இன்றைக்கி இந்த மெத்தடை நீங்கள் செய்யும்போது அந்த ரூட்டு தெளிவாக இருக்கும். நீங்கள் சொன்னது எல்லாமே வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிரியாணி இலை இப்போவே வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த 4 மணி 44 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளார வந்துட்டு செய்யுங்க. இல்லை வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னா இரவு 11 மணி 59 நிமிஷத்துக்குள்ளார செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஏற்கனவே செஞ்ச மெத்தட்ஸும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இல்லைன்னா ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க. அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.